அமெரிக்கா சீனா இடையே வர்த்தக சண்டை தீவிரமடைந்து வரும் நிலையில் தற்போது அவை நேரடியான போர் பதற்றத்தை ஏற்படுத்தியிருப்பது உலக நாடுகளை அச்சமடைய செய்திருக்கிறது. அமெரிக்காவுக்கு அதிக வரி விதிக்கும் நாடுகளின் பொருட்களுக்கு அதிரடியாக வரி போடுவோம் என்று அதிபராக பொறுப்பேற்ற போதே கூறியிருந்த ட்ரம்ப் அடுத்த சில நாட்களில் சீனாவில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு ஏற்கனவே இருக்கும் வரியுடன் சேர்த்து கூடுதலாக 10% வரி விதித்தார். வர்த்தக போரை தூண்ட வேண்டாம் என்று எச்சரித்த சீனா சர்வதேச வர்த்தக கவுன்சிலில் இது குறித்து முறையிட்டது. மேலும் ட்ரம்பின் கூடுதல் வரி விதிப்புகளுக்கான பதில் நடவடிக்கையாக அமெரிக்காவில் இருந்து வரும் சோயா பீன்ஸ், மாட்டு இறைச்சி, பழங்கள், காய்கறிகள் மற்றும் பால் பொருட்களுக்கு 10%, கோதுமை, மக்காச்சோளம், பருத்தி, கோழி இறைச்சிக்கு 15% வரி போட்டு பதிலடி கொடுத்தது சீனா. இதைத் தொடர்ந்து ஃபென்டனில் விவகாரத்தை காரணம் காட்டி ட்ரம்ப் நிர்வாகம் சீன பொருட்களுக்கு ஏற்கனவே அறிவித்திருந்த 10% வரியுடன் கூடுதலாக 10% வரியை அமல்படுத்தியது. இந்த புதிய கூடுதல் வரி விதிப்பு கனடா, மெக்சிகோ பொருட்களுக்கான 25% வரி விதிப்புடன் அமலுக்கு வந்தது. ஏற்கனவே அமெரிக்கா மீது கடும் கோபத்தில் இருந்த சீனா இந்த முறை கோபத்தின் உச்சத்துக்கே சென்று விட்டது. ஃபென்டனில் என்ற வலி நிவாரணி மருந்து விவகாரத்தில் அமெரிக்கா உண்மையிலேயே தீர்வு காண விரும்பினால் அதற்கு சீனாவுடன் ஆலோசனை நடத்துவதே சரியான வழியாக இருக்கும். அதை விடுத்து சீன பொருட்கள் மீதான அதிக வரி விதிப்புக்கு ஃபென்டனில் விவகாரத்தை காரணமாக கூறுவது ஒரு அற்பமான சாக்கு எனவும் விமர்சித்தது. அமெரிக்க மக்கள் மீதான மனிதாபிமானம் மற்றும் நல்லெண்ண உணர்வின் அடிப்படையில் அமெரிக்காவுடன் இணைந்து நாங்கள் வலுவான நடவடிக்கை எடுத்துள்ளோம். ஆனால் எங்களின் முயற்சிகளை அங்கீகரிப்பதற்கு பதிலாக அமெரிக்கா எங்கள் மீது பழி போட்டும் வரிகளை விதித்தும் சீனாவை அழுத்த முயற்சி செய்கிறது. சீனா ஒருபோது மிரட்டலுக்கு அடிபணியாது. அழுத்தம் கொடுப்பதோ அச்சுறுத்துவதோ சீனாவிடம் செல்லாது. எனவே அமெரிக்கா போரை விரும்பினால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது வரி போராக இருந்தாலும் சரி, வர்த்தக போராக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த விதமான போராக இருந்தாலும் சரி, இறுதி வரை சண்டை செய்ய தயார் எனவும் சீனா அறிவித்தது. சீனாவின் பகிரங்கமான போர் அறிவிப்பு சர்வதேச அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் சீனாவுடன் போருக்கு தயார் என்று அமெரிக்காவின் இராணுவ தலைமையகமான பென்டகனும் அறிவித்திருப்பது பதற்றத்தை உச்சகட்டத்துக்கு கொண்டு வந்துள்ளது. இராணுவத்திலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, சமபலத்தில் இருக்கும் இரு நாடுகளும் போருக்கு தயார் என்று அறிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே காசா போர், உக்ரைன் போரில் இன்னும் நிரந்தர தீர்வு எட்டப்படாத நிலையில் இரு வல்லரசு நாடுகளும் மாறி மாறி போருக்கு தயார் என அறிவித்திருப்பது உலக நாடுகளை பதற்றத்தில் தள்ளியிருக்கிறது. அப்படி ஏற்பட்டால் அது 3ஆம் உலகப் போருக்கு வழிவகுக்கும் எனவும் அஞ்சப்படுகிறது.